ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் போக்குவரத்து துறைக்கு கீழ இயங்கக்கூடிய தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் அடிப்படையில தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரண்டிஸ் கேடர்ல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுலயே வந்து பாருங்க பாஸ் அவுட் குடுத்துருக்காங்க பாருங்க. 2020, 2021, 2022 இந்த பேட்ச் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. இதுல நீங்க பாஸ் அவுட் ஆனவங்க இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ங்கிற கேட்டகரிக்கும், டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்ங்கிற கேட்டகரிக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்க ஒரு 18 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து ஒரு 61 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து மந்த்லி வந்து பாருங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து 9000 வரும். டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து 8000 வரும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஏன்னா வந்து அப்ரண்டிஸ் கேடர்ல வந்து எடுக்கிறதுனால 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெலவென்ட்டான டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல்னா ஆட்டோமொபைல் இந்த இதுல வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோக்கும் சேம் அதே மாரி தான். நீங்க அதுல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் பாருங்க இதுல குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க்க வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. உங்களோட டிகிரியோ இல்லன்னா வந்து உங்களோட அந்த இன்ஜினியரிங் டிகிரி இல்லன்னா வந்து டிப்ளமோட மார்க்க வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதுல வந்து கிளியரா குடுத்துட்டாங்க. உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்க இதுல குடுத்துட்டாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிமேட் பண்றது வந்து எதுல பண்ணுவாங்கன்னா, ரெஜிஸ்டர் இமெயில் ஐடில தான் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது இதுல குடுத்துட்டாங்க. அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்ட்டா குடுங்க. அதுல தான் வந்து அவங்க நாங்க தெரிவிப்போம் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து சென்னையில வந்து வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இதுல குடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றது வந்து பாருங்க எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1ல வந்து நீங்க வந்து இந்த mhrd.nats.gov.in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ரோல் பண்ணி யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் ஒண்ணு வரும். அந்த நம்பர் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ஸ்டெப் 2ல வந்து பாருங்க இந்த தமிழ்நாடு வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஸ்டெப் 1 இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஆல்ரெடி ஸ்டெப் 1ல வந்து நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னா, இது நீங்க பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க ஸ்டெப் 2ல வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்டெப் 1 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெப் 2 வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1ல நீங்க வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இம்பார்டன்ட் டேட்ஸ்மே இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. என்ரோல் பண்றதுக்கான நேட்ஸ் போர்ட்டல்ல என்ரோல் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 16th நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் வந்து பாருங்க தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 30 நவம்பருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு எப்போ வந்து தெரிவிப்பாங்கன்னா, 5th டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிவிப்பாங்க. அது வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்க எங்க நடக்கும் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். சென்னையில வந்து நடக்கும். அது எந்த டேட்ல வந்து நடக்கும்னு பாருங்க. டிசம்பர் மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது இதுல வந்து குடுத்துட்டாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து மெயில் ஐடி குடுத்துருக்காங்க பாருங்க கான்டாக்ட் பண்றதுக்கு. உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். இந்த வீடியோ மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.